வணக்கம் நண்பர்களே. அதிமுக இந்த அளவுக்கு பிளவுபடும்னு யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு சிக்கல்கள், பின்னடைவுகள், தொந்தரவுகள் நிறைய எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் இந்த பொதுச் செயலாளருங்கிற இடத்துலேருந்து கீழே இறங்கி வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம நிரூபித்தே காட்ட வேண்டும், ஜெயித்தே காட்டணும்னு விடாப்பிடியாக இருக்கிறது. அது ஓரளவுக்கு வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் அதிமுகவுக்கு இருக்குது. ஏன்னா பல தலைவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழல் அது மற்ற எதிர்க்கட்சிக்கு இது சாதகமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுதா தெரியலையாங்கிற கேள்வி தான் எழும்புது. அந்த வகையில் அதிமுக பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலாகட்டும், இல்லை அதற்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாகட்டும், அதிமுக ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகம் இப்போ தொடர்ந்து அதிகரிக்குது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிக்காது. சில இடங்களில் அதாவது ஒரு 4-5 தொகுதிகளில் இத்தனை பேர் ஜெயிப்பாங்க பாஜகவில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் தோல்வியை தழுவினாங்க. ஆனாலும் ஓட்டு சதவிகிதத்தில் பாஜக கடந்த காலத்தில் விட இந்த முறை முன்னேறி இருக்குது, ஓட்டு சதவீதம் அதிகரித்திருக்குதுன்னு தான் பார்க்க முடியும். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகு, அந்த பதவியை அவர் ஏற்ற பிறகு பல்வேறு கட்சியினுடைய நடவடிக்கைகள், கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாற்றி அமைத்தார். பாஜக தமிழகத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு அண்ணாமலை பெருமளவில் வேலை செஞ்சார். அது அதாவது பாஜக மீது முரண்பாடு கருத்துகள் இருந்தாலும் அவர்கள் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளில் யாரும் குறை சொல்ல முடியாது. அவர் வந்த பிறகு பாஜகனுடைய வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்ததுங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் அண்ணாமலை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 18% ஓட்டை பெறுவதற்கு அண்ணாமலை பெரிதும் உறுதுணையாகவும் காரணமாக இருந்தார். இது மேல்மட்டத்தில் டெல்லி தலைமை வரைக்கும் இது அண்ணாமலை மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது, இப்பவும் இருக்குது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாஜகவிலேருந்து நீக்க போகிறாங்க. அண்ணாமலை வெளிநாடு பயணம் போக போகிறார், லண்டன் போக போகிறாரு. அப்போ அடுத்த பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவர் யார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள், சர்ச்சைகள் தொடர்ந்தது. ஆனாலும் டெல்லி தலைமை அதற்கெல்லாம் எதற்கும் பதில் சொல்லலை. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை தான் தலைவர், அதன் பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற அளவில் டெல்லி தலைமை எந்த அளவுக்குமே அதுக்கு கருத்து செவி சாய்க்கலை. பட் அண்ணாமலை தமிழகத்தில் தலைவராக இருந்து அடுத்த கட்டத்துக்கு பாஜக வளர்ச்சி பாதை கொண்டு போனது அண்ணாமலை தான் அப்படிங்கிறது பாஜக மட்டுமில்லை, அப்போ எதிர்கட்சிகளாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் அதிமுகவை பாஜகக்குள்ள கூட்டணியில் மீண்டும் இணைக்கக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் பார்த்திங்கன்னா எப்படியாவது அதிமுக மீண்டும் ஓப்பன்னீர்செல்வத்தை சசிகலாவை இணைத்து பாஜக கூட்டணியில் கொண்டு மீண்டும் கூட்டணியோட வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணுங்கிறதுல வேலுமணி முயற்சி பண்ணுறார். ஆனால் அந்த முயற்சி தோல்வி தழுவுமா வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஏன்னா பாஜக நம்ம சொல்கிற விஷயத்தை அவர் கேட்கல. நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி கேட்கல, கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்கலாம், நம்ம பெரிய இடங்களை நம்ம ஜெயிக்கலாம், ஒரு அதிமுகவையும் பாஜகவையும் இல்லை மற்ற கட்சிகளை இணைத்து கொண்டு திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அண்ணாமலை திட்டம் போட்டார். ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி அது சரியான ஒரு முடிவை அவர் எடுக்காததுனால மற்ற கூட்டணி கட்சி பிரித்தாலும் விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டதுனாலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் அண்ணாமலைக்கு எடப்பாடி மேலே இருக்குதான் செய்யுது. அதே போல் எடப்பாடிக்கும் அண்ணாமலை மீது கோபம் இருக்கிறது. இப்படி மாறி மாறி கோபப்பட்டு இந்த கட்சியை ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வராமல் ஒரு எதிர்கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா, தோல்வியை செய்யணும் அப்படின்னா
கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்கணும். அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே எத்தனை கட்சிகள் இருக்குது, எந்தெந்த கட்சிகள் இருக்குதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும். அப்படி இருக்கின்ற போது அதிமுக பாஜகவுடன், அதாவது பாஜகவிலிருந்து வெளியே வராமல் கூட்டணியில் இருந்திருந்தார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு இடங்களை தமிழகத்தில் பெற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்களை பெற்றிருந்தால் மத்தியில் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது மோடிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அந்த சலசலப்புகள், மோடி மீது ஒரு வரக்கூடிய அவநம்பிக்கைலாம் வந்திருக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான ஆட்சி அமைப்பதற்கு தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்பிகள் கை கொடுத்துருந்தாங்கன்னா, அத்தனை சீட்டுகள் அவர்கள் ஓரளவுக்கு கணிசமாக வெற்றி பெற்றிருந்தார்கள்னா மத்தியில் மோடி வந்து ஒரு மெஜாரிட்டியாக வந்திருப்பார். இன்றைக்கி அதற்கு வழிவிடாமல் தடுத்தது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் குற்ற உணர்வும் கண்டிப்பாக அதிமுகவுக்கு இருக்குன்னு பார்க்க முடிகிறது. சரி, நாடாளுமன்ற தேர்தல் தான் கூட்டணியில் இல்லை, இனி வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலையாவது பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு பார்த்தா இதற்கு முட்டுக்கட்டையாகவும் விடாப்பிடியாகவும் இருக்கிறது அண்ணாமலை. காரணம் என்னென்னா, அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி 2வது இடத்திற்கு பாஜக வரணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி பிடிப்பதற்கு கூட ஆட்சியும் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம உழைத்தே ஆக வேண்டும், 2வது இடத்தையாவது நம்ம பிடித்தாக வேண்டும், பல எம்எல்ஏக்களை நம்ம வந்து கைப்பற்றி ஆகணும். இந்த நிலையை உருவாக்கணும்னா அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளினால் மட்டும்தான் நாம் 2வது இடத்திற்கு வர முடியும், நம்ம நினைத்தது சாதிக்க முடியும்னு அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு. இந்த அண்ணாமலையை வச்சு காய் நகர்த்துறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு பிடிக்கும், அண்ணாமலையை அமித்ஷாவுக்கு பிடிக்கும். இவருடைய செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சதுனால தான் தமிழகத்தின் தலைவராக அண்ணாமலை நீடித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சர்ச்சைகள் வருது, அண்ணாமலை வந்து தூக்க போகிறாங்க, நீக்க போகிறாங்க, டெல்லிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க, ஏதோ திட்டி அனுப்பியிருக்கிறாங்க, அவர் வந்து கண்டித்து அனுப்பியிருக்கிறாங்க, பாஜகவின் தலைவரான தமிழக தலைவர் வேற மாற்ற போகிறாங்கன்னு பல்வேறு கேள்விகள், பல்வேறு சலசலப்புகள்லாம் வந்தது. அதற்கெல்லாம் வந்து அமித்ஷா வந்து ஒரு பதிலடி கொடுக்குற வகையில் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அண்ணாமலை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவில் ஒரு அண்ணாமலை மீது ஒரு நம்பிக்கை வந்து மத்திய டெல்லி தலைமைக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை இல்லைன்னா அப்போ வேறு யாருங்க, அண்ணாமலை எதுக்குங்க தூக்கணும்? அப்படி அண்ணாமலை என்னங்க குறைவாக வேலை செஞ்சிட்டாரு? அவர் இன்றைக்கி தமிழகத்தில் அதிக அளவில் இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் கிராமங்களெல்லாம் அவர் நடைபயணம் மேற்கொண்டதில் இருந்து அதன் மூலியமாக மக்களுக்கிட்ட நிறைய பாஜகவை கொண்டு சென்றது தற்போது அண்ணாமலை தான். அப்படிப்பட்ட அண்ணாமலையை நாங்கள் ஏன் தூக்கணும் அப்படிங்கிற அளவில் மத்தியில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இதை வந்து அண்ணாமலைக்கு சாதகமாகிறத விட பாஜகவுக்கு மிகப்பெரிய தேவையான ஒரு சூழல் இருக்கிறது. அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய பிரித்தாளும் தன்மையில் பல சூழ்ச்சிகள் அதிமுகவில் இருந்தாலும் அதிமுக மீண்டும் பாஜகவில் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும். அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி 2வது இடத்தை பிடிப்பது தான் அண்ணாமலையுடைய மிகப்பெரிய இலக்கு. அந்த இலக்கிலிருந்து கடுகுகளை கூட பிசுறுவதாக தெரியல. அதே போல் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கு, அது மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும், அண்ணாமலைக்கு என்ன அசைன்மெண்ட்டுனா, எப்படியாவது தமிழகத்தில் நம்ம ஆட்சி பிடித்தே ஆக வேண்டும், நம்மளை நிரூபித்தே ஆக வேண்டும், நம்மளுடைய செல்வாக்கு அதிகரித்து கொண்டிருப்பதற்கு அண்ணாமலை தான் காரணம். இப்போ தற்போது அந்த வேகத்திலே நம்ம போய் வந்து ஆட்சி பிடிக்கணும், பாஜக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது அது வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவமாக மாறணுங்கிறத அந்த அசைன்மெண்ட்டை வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் அண்ணாமலை அவ்வளவு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு செயல்படுவாரா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அது உடனுக்குடன் பதிலடி கொடுத்து அது அதிமுகவை கண்டிப்பாக உள்ள இணைக்கக்கூடாதுங்கிறதுல தீவிரமாக இருக்கிறாரு. அதிமுக கடந்த காலங்களில் அது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சியாக இருந்து அதன் பிறகு தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னாக்கா 40, 45, 42, 43% ஓட்டு வங்கி வைத்திருந்த அதிமுக இன்று அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்த பிறகு பல தேர்தல்களில் பின்னடைவு சந்தித்து தோல்வியை சந்தித்த பிறகு இன்றைக்கி 25, 26, 27% ஓட்டை வந்து பின்னுக்கு தள்ளி ஓட்டு சதவீதத்தை குறைந்த அளவில் இன்றைக்கி இருப்பதற்கு காரணம் அதிமுக 2, 3, 4 அணிகளாக பிரிந்திருப்பது தான். பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டதற்கு காரணம்தான் இந்த ஓட்டு சரிவுக்கு காரணம், ஓட்டு சதவீதம் பின்னடைவுக்கு வந்ததுக்கு காரணம் இப்படிப்பட்ட பிளவுகள் தான்.
அதே போல் பார்த்தீங்கன்னா பாஜக தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நோட்டாவை விட கீழே தான் அவங்க போவாங்க, ஓட்டு சதவீதம் உயர்வதற்கு வாய்ப்பில்லை, நோட்டாக்கு கிடைக்கிற ஓட்டு கூட பாஜகவுக்கு தமிழகத்தில் கிடைக்காதுன்னு சொன்னவங்க. ஆனால் இன்று அது தலைகீழாக மாறி பாஜக 17-18% ஓட்டை தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறாங்க. இது அப்படியே கணிசமாக பார்த்தீங்கன்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, ஓட்டு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சட்டமன்ற தேர்தலுங்கிறதுனால இன்னும் வேகமாக உழைப்பதற்கு தயாராவாங்க. இப்போ இருக்கிற பாஜகவில் இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகள் சட்டமன்ற தேர்தலையும் தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி 2வது இடத்திற்கு பாஜக பிடிப்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை சமாளிக்கப் போகிறார்? 3ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியோட நிலை என்னவாக இருக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.